அனைவருக்கும் வணக்கம். இப்போது எஸ்ஐஆர் பணிகள் மிகவும் முக்கியமாக போயிட்டுருக்கு. இதில் அந்த பிஎல்ஓ ஏஜென்ட் பிஎல்ஓ அந்த வாக்காளர் முகவர் நம்ம வீட்டுக்கு வருவார். அந்த ஏரியா ஆசிரியரோ இல்லை அங்கன்வாடி ஊழியரோ சத்துணவு அமைப்பாளரோ வருவாங்க. அப்போ நம்மளோட ஓட்டு எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, பாகமென்னு தெரிஞ்சிடும். 15, 16, 20, 25, 55 இந்த மாதிரி பாகமென்னு இருக்கும். அதில் வரிசையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓட்டு இருக்கும். அதில் நம்மளுக்கு அந்த புக் எடுத்து நம்ம திருப்பிகிட்டே இருக்க முடியாது. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது. அந்த 2 இருந்தால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த சிம்பிள் பார்த்துக்குங்க. இதை நம்ம போய் ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போய். இப்போ அதுக்குள்ளே போனோம்னா இதில் ஆக்சுவலாக இது நீங்கள் போனீங்கன்னா முதல்ல ஒரு ஓடிபி, ஒரு ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும். ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா செல்ஃபோனுக்கு ஒரு ஓடிபி எண் வரும். ஒரு 6 இலக்கம் வரும். 6 இலக்க எண் வரும். அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். அது நமக்கு உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இந்த சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோ ரோல் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு பண்ணணும். நிறைய பேருக்கு மொபைல் நம்பர் ஏறி இருக்காது. அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில், சில பேருக்கு ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், ஊர் மற்றதெல்லாம் போட்டு பண்ணணும். நம்மகிட்ட எபிக் கார்டு இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எபிக் கார்டு போய்க்கிங்க. போயிட்டு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு இப்போ ஸ்டேட்க்கு எபிக் கார்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இதில் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஏதோ ஒன்று எபிக் கார்டு நம்பர் போடுறேன். எபிக் கார்டுனால் அந்த ஓட்டர் ஐடி மேலே ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பரை நான் டைப் பண்ணுறேன். அந்த நம்பர் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக டைப் பண்ணணும். சரிங்களா? இப்போது எஸ்எஸ் டைப் பண்ணலாம். லிசன் இயர். எஸ்எஸ் அண்டு 280 அந்த இங்கிலீஷ் லெட்டரோட டைப் பண்ணணும். $280 அண்டு 23 23 79 சர்ச் பண்ணேன். இந்த சர்ச் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்துடும். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்கள் பேர், உங்கள் ஏஜு, உங்கள் எல்லாத்தோட டீட்டெயிலு, பார்ட் நம்பர் என்ன பாருங்கள். இந்த பார்ட் நம்பர் என்ன, அவங்களோட அந்த பார்ட் நம்பரில் என்ன வரிசை எண். அப்போ அந்த வரிசை எண்ணில் போய் வாக்காளர் பதிவோட அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கேட்டிங்கன்னா, படிவம் கேட்டிங்கன்னா 2 படிவம் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை போய் சொன்னிங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம உடனே வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா அந்த வாக்காளர் பட்டியலை பெரட்டணும். ரொம்ப கஷ்டப்படணும். சரியா? டைம் ஆகிட்டுருக்கும். நம்ம டைம் சேவ் பண்ணலாம். அதே சமயத்தில் நம்ம நிறைய பேர்த்துக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.